உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் இருக்கான்னு ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது போர்ட்ஃபோலியோ நல்லாவே க்ரோத் ஃபோக்கஸில் இருக்கும். அது என்ன செக்டார்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 3 ஸ்டாக்குமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. பேங்க்ஸ்னால எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் சர்வ் பண்ண முடியாது. பேங்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு கேப்பை என்பிஎஃப்சி ஃபில் பண்ணிட்டாங்க. என்பிஎஃப்சி லாஸ்ட் 15 இயர்ஸாக நல்ல க்ரோத் ஃபோக்கஸில் இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் தான் பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. மக்கள் இருக்கிற வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நோ காஸ்ட் இஎம்ஐன்ற பேர்ல தேவையில்லாத பொருளையும் மக்கள் கிட்ட தள்ளி டிராப்ல மாட்டிவிட்ட ஒன் ஆஃப் த செக்டார் தான் என்பிஎஃப்சி. ஸோ இந்த செக்டாருக்கு லாங் டேர்ம் விஷன் ஏன் இருக்குன்றத ஒரு இன்சைட்டா ஷேர் பண்றேன். இந்தியாவில் மிடில் கிளாஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது கூடவே இப்போலாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும் யாருக்கு லோன் கொடுக்கறது கொடுக்க கூடாதுன்றத. அதோட சேர்த்து இந்தியாவில் கன்சியூமர் இண்டஸ்ட்ரி க்ரோத் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு என்பிஎஃப்சி தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்குமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டாடா கேபிட்டல். டாடா குரூப்ஸ் கிட்ட பெரிய கஸ்டமர் பேஸ் இருக்கு. ஈஸியா யார் எலிஜிபிள் பர்சன் ஃபைன் பண்ணி லோனை ப்ரொவைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. குவாலிட்டியான கஸ்டமர் பேஸ் தான் வச்சிருக்காங்க. அதோட குவாலிட்டி கஸ்டமர் மட்டும் தான் ஃபோக்கஸும் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஃபண்டமெண்டல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது கூட குவாலிட்டி கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. லோ என்பிஏ தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பத்தி பேசினாலுமே பேசிட்டே இருக்க முடியும். தேர்ட் ஒன் சோலா ஃபைனான்ஸ். தமிழ்நாடு பேஸ்ட் முருகப்பா குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி. குவாலிட்டியான கஸ்டமர் பேஸ் தான் வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து குவாலிட்டி கஸ்டமர் மட்டும் தான் ஃபோக்கஸே பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது கூடவே இதையும் ஷேர் பண்ணி ஆகணும். எல்லா என்பிஎஃப்சி கம்பெனியுமே பிரைட் கிடையாது. செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸை பொறுத்தா வெல்த் கிரியேட் ஆகும். பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணினா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதை எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.